பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். யாத்திராகமம் 20:24 நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். என்னிடத்தில் வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லலை. ஒரு சமயம் சொன்னார், என்னிடத்தில் வாருங்கள், இளைப்பாறுதல் தருவேன். அந்த அழைப்பை கேட்டு அநேகர் இயேசுவிடத்தில் வந்தாங்க, அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தார். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வருவேன். ஐ வில் கம் டு யூ அண்ட் ஐ வில் பிளஸ் யூ. உங்கள் வீட்டுக்குள்ளே நான் வந்து உங்கள் வீட்டை ஆசீர்வதிப்பேன். உங்களுடைய வியாபார ஸ்தலத்தில் வந்து உங்களுடைய வியாபாரத்தை ஆசீர்வதிப்பேன். உங்கள் ஆஃபீஸுக்குள்ளே வந்து உங்களுடைய அலுவலகம், நீங்கள் செய்கிற பணிகளை ஆசீர்வதிப்பேன். எல்லாவற்றிலும் கூட வந்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராம். அப்போது ஆண்டவர் வந்து நம்மை சந்திக்கிற ஒரு தேவன், நம்மை சந்தித்து ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். எங்கள் வீட்டில் நான் வந்து கிறிஸ்துவ அறியாத குடும்பத்தை சார்ந்தவன். நான் வியாதி படுக்கையில் வலது கால் செயலற்று இறுதி இவங்க நடக்க முடியாமல் மரண படுக்கையில் படுத்திருந்த போது எங்கள் வீட்டுக்கு இயேசு வந்தார், வந்து என்னை குணமாக்கினார். அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் நான் உயிரோடு இருக்கிறேன். 14 வயசில் என் இறுதி வீங்கிற சாக கடந்த டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க. இன்றைக்கி 70 வயசு வரைக்கும் நான் ஆரோக்கியமாக உயிரோடு இருக்கிறேன். எப்படி? இயேசு ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்தார். நான் வந்து மரணப்படுக்கையில் படுத்திருக்கும் போது எங்களுக்கு இயேசுக்கு சம்மந்தம் இல்லை. எந்த சர்ச்சுக்கும் போனதில்லை, எங்கள் வீட்டில் பைபிள் கிடையாது. அப்போது என்னுடைய தாயார் இயேசு மேலே ஒரு அன்பு வச்சுருந்தாங்க, விசுவாசம். ஒரு கிறிஸ்தவர் நண்பர் பார்க்க வந்தபோது எனக்காக ஜெபம் பண்ணு, இயேசு கிறிஸ்துகிட்ட ஜெபம் பண்ணுன்னு சொன்னாங்க. அவர் ஜெபிக்க முழங்கால் படியிட்டார். எங்கள் அம்மா முழங்கால் நின்று இயேசுவே இயேசுவேன்னு அழுது கொண்டு இருந்தாங்க. இயேசுவை கூப்பிட்டாங்க. நான் படுத்த படுக்கையில் இருக்கிறேன். அந்த வீட்டுக்குள்ளே இயேசு வந்தார். இன்றைக்கு வரைக்கும் எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், நாங்கள் இந்துக்களாக இருந்தோம். அங்கங்கே படங்கள் வச்சு குத்தவிளக்கு வச்சு நான் தான் பூ போட்டு குத்தவிளக்கு கொளுத்தி தினமும் பக்தியோடு சாமி கும்பிட்டு சந்தன போட்டு வச்சு தான் ஸ்கூலுக்கே போவேன். அந்த காலத்திலேயே எங்கள் ஆசிரியர் ஒருவர் என்னை சந்தன போட்டுன்னு தான் கூப்பிடுவார். அவ்வளவு பக்தியை நான் வெளிப்படுத்த தயங்குவதில் வெட்கப்படுவதில் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தபோது இயேசு எங்கள் வீட்டுக்கு எப்படி வந்தார் என்பது தான். இயேசுக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லை. ஐயோ, எங்கள் வீடு இவங்க இந்துக்கள் குத்துவிளக்கு வச்சுருக்காங்க, படங்கள் வச்சுருக்காங்க, பல தெய்வத்தை வணங்குறாங்க, நான் இந்த வீட்டுக்குள்ளே வர முடியாதுன்னு இயேசு வெளியில் நிற்கலையே. எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து என் படுக்க பக்கத்தில் வந்து என்னை தொட்டு சுகமாக்கினார். இன்றைக்கு வரைக்கும் அதை நினைத்து ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கண்ணீர் விட்டு அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். எப்படி ஆண்டவரே, அவர் மத வித்தியாசம் பார்க்கிறது